வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இப்போ ரொம்ப பரபரப்பா செய்தியில போயிட்டு இருக்கிற ஒண்ணு. அதாவது அமெரிக்க அரசாங்கத்தோட முழு முடக்கம், யுஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன். 2018க்கு அப்புறம் இப்பதான் அமெரிக்க அரசாங்கம் கிட்டத்தட்ட ஸ்தம்பிச்சு போயிருக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த ஏர்போர்ட், இமிகிரேஷன் மாதிரி அத்தியாவசியமான துறைகளை தவிர மத்த எல்லாமே நின்னு போச்சு. ராணுவ தளங்கள், முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங்ஸ்னு நிறைய பாதிக்கப்படுது. அங்க வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் இல்லாம வேலை செய்யுங்க, இல்லனா வேலையை விட்டு நில்லுங்கன்னு சொல்ற நிலைமை. கேட்கவே கஷ்டமா இருக்கு. அரசாங்கமே இயங்காம போறதுன்னா இதுல முன்னாள் அதிபர் ட்ரம்போட பங்கு என்னவா இருக்கு? அவரோட ஒரு வீடியோ கூட ஏதோ பிரச்சனையை கிளப்பியிருக்காமே. ஆமா, அதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த முடக்கத்தோட உடனடி விளைவுனா சொன்ன மாதிரி இமிகிரேஷன் மட்டும்தான் இயங்குது. முறையான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம யாரும் நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறாங்க. ஆனா மத்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற லட்சக்கணக்கான பேரோட நிலைமை தான் இப்போ கேள்விக்குறி. இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு யாருக்கும் தெரியல. அமெரிக்காவோட அந்த ரெண்டு பெரிய கட்சிகள், ரிப்பப்ளிக்கன் கட்சி, டெமோக்ராட்டிக் கட்சி, இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? ட்ரம்ப் ஒரு கட்சி, பைடன், ஒபாமா இவங்கெல்லாம் இன்னொரு கட்சி இல்லையா? ஆமா, இதுல குடியரசு கட்சி, அதாவது ட்ரம்ப், ஜேடி வேன்ஸ் மாதிரி ஆட்கள் சொல்ற வாதம் என்னன்னா, டெமோக்ராட்டிக் கட்சி இருக்காங்கல்ல, அவங்க சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு அவங்க இல்லீகல் ஏலியன்ஸ்னு சொல்றாங்க. அவங்களுக்கு மக்கள் வரி பணத்துல ஹெல்த் கேர் கொடுக்க பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த செலவு மசோதாக்களை பாஸ் பண்ண விடாம தடுத்து அரசாங்கத்தையும் முடக்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா டெமோக்ராட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது சுத்த போய் விஷயத்தை திசை திருப்புறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது பிரச்சனை இன்னும் பெருசுங்கிறாங்க. நிறைய பாலிசி வேறுபாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு ட்ரம்ப் வெளிநாட்டு உதவிகளுக்கான பணத்தை குறைக்க பாக்குறாராம், அதை அவங்க எதிர்க்கிறாங்க. அப்புறம் அந்த அஃபோர்டபுள் கேர் ஆக்ட், அதாவது மலிவு விலை சுகாதார சட்டம் இருக்கு இல்லையா, அதுல வர மானியங்களை நிரந்தரமாக்கணும்னு கேக்குறாங்க. அப்புறம் 2025ல வரலான்னு சொல்ற அந்த மந்தநிலை சட்டம் பத்தி கவலை இருக்கு. ட்ரம்ப் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமா வேகமா சட்டம் போடுறதுல இன்னும் கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டி வேணும்னு கேக்குறாங்க. இது ஒரே ஒரு பிரச்சனை இல்ல, பல விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்குன்னு தெரியுது. அப்படிதான் தெரியுது. ஆனா ரிப்பப்ளிகன்ஸ் இல்ல, டெமோக்ராட்ஸோட முக்கிய நோக்கமே அந்த சட்டவிரோத குடியேறிகளுக்கான உதவிதான் அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்புறாங்க. அதனாலதான் ஒரு பிடிவாதமான நிலை. கடைசியில டெமோக்ராட்ஸ் செலவு மசோதாக்களை நாடாளுமன்றத்துல தடுத்து நிறுத்தவும் அரசாங்கத்துக்கு பணம் இல்லாம முடங்கி போச்சு. இந்த மாதிரி அரசாங்க முடக்கம் அமெரிக்கால அப்பப்போ கேள்விப்படுறோம். ஆனா நம்ம ஊர்ல, இந்தியால இப்படி ஒரு நிலைமைய நினைச்சு கூட பார்க்க முடியலையே. இந்த ரெண்டு நாட்டு சிஸ்டம்லயும் அப்படி என்னங்க அடிப்படை வித்தியாசம்? அமெரிக்கால ஆன்டி டெஃபிஷியன்சி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டப்படி பார்லிமெண்ட், அதாவது அவங்க காங்கிரஸ் ஓகே பண்ணாம கவர்மெண்ட் ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியாது. கட்சிகளுக்குள்ள இந்த செலவு பில்ல பாஸ் பண்றதுல உடன்பாடு வரலைன்னா பணம் நின்றும், அரசாங்கமும் நின்றும். இதுதான் ஷட் டவுன். இது ஒரு மாதிரி உடனடி நிதி ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சிஸ்டம். ஆனா ஆபத்தும் கூட. சொன்ன மாதிரி இமிகிரேஷன் தவிர எல்லாம் நின்றும். இது எவ்வளவு நாள் போகும்னு சொல்ல முடியாது. வேலை போற அபாயம், பொருளாதாரம் பாதிக்கப்படுறதுன்னு நிறைய பிரச்சனை வரும். ஆனா இந்தியால பாத்தீங்கன்னா நிலைமை வேற மாதிரி இருக்குல்ல. இங்க இந்த வோட் ஆன் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குமே. இந்தியால பட்ஜெட் கரெக்டான டைம்ல பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகலைனாலும் கூட அரசாங்கம் அப்படியே நின்னு போகாது. வோட் ஆன் அக்கவுண்ட்னு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் மூலமா அரசாங்கம் இந்தியாவோட தொடுப்பு நிதி, அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து அடுத்த கொஞ்சம் மாசத்துக்கு தேவையான செலவுக்கு, சம்பளம், பாதுகாப்பு செலவு, மத்த முக்கியமான ஸ்கீம்ஸ்க்கு பணத்தை எடுத்துக்க முடியும். இந்தியால பட்ஜெட் லேட் ஆனாலும் அரசாங்கம் தொடர்ந்து இயங்க ஒரு வழி இருக்கு. இதுதான் அந்த பெரிய வித்தியாசம். இது பட்ஜெட் லேட் ஆனாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் தொடர்ந்து இயங்கணுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதனால இந்தியால அரசாங்க முடக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒண்ணு. எப்போவாது ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாம எதிர்கட்சிகள் ரொம்ப தீவிரமா இருந்தா வேணா சிக்கல் வரலாம். அதுவும் பல மாசம் கழிச்சுதான். ஆனா அமெரிக்க சிஸ்டம்ல கவர்மெண்ட் ஓடணும்னா கட்சிகளுக்குள்ள அப்பப்போ உடன்பாடு வந்துகிட்டே இருக்கணும். அமெரிக்க பொருளாதாரம் ஏற்கனவே ரெசெஷன், அதாவது மந்த நிலை பத்தி ஒரு கவலையில் இருக்கிற மாதிரி தெரியுது. நிச்சயமா தாக்கம் இருக்கும். கவர்மெண்ட் செலவு குறையுது, எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் இல்ல. இதனால மக்கள் வாங்குற சக்தி குறையும். ஒரு மாதிரி மார்க்கெட்ல பயம் வரும். இது பொருளாதார வளர்ச்சியை இன்னும் குறைக்கும். ஏற்கனவே ரெசெஷன் பயம் இருக்கிறப்போ இந்த ஷட் டவுன் இன்னும் அழுத்தத்தை கொடுக்கும். இது எப்ப முடியுங்கிறது தான் இப்ப $1 மில்லியன் கேள்வி. யாரு முதல்ல விட்டு கொடுப்பாங்கன்னு பார்க்கணும். இந்த அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ட்ரம்போட அந்த சோஷியல் மீடியா, ட்ரூத் சோஷியல் பத்தியும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு. இந்த அரசியல் பிளவுகள் நிஜ உலகத்துல அரசாங்கத்தையே முடுக்கும் போது ஆன்லைன்ல இது எப்படி இருக்கணும் அந்த சோர்ஸ் சொல்லுச்சு. குறிப்பா ட்ரம்போட ட்ரூத் சோஷியல் தளத்தை பத்தி. ஒன்னு, நம்ம பிரதமர் மோடி கூட அதுல இருக்காராம். அவர் காசா பத்தி போட்ட ஒரு போஸ்டர் ட்ரம்ப் ஷேர் பண்ணியிருந்தாராம். ஆனா அதை விட முக்கியமா அங்க இருக்கிற ட்ரம்ப் ஆதரவாளர்களோட போஸ்ட்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் அவரை ரொம்ப யோசிக்க வச்சிருக்கு. அவர் சொல்றது, நம்ம ஊர்ல சோஷியல் மீடியால பாக்குறோமே இந்த வலதுசாரி இடதுசாரின்னு பயங்கரமா சண்டை போடுறது, நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்துட்டு இங்க கமெண்ட் போடுறது, அதே மாதிரி அங்கேயும் இருக்குன்னு சொல்றாரு. சில போஸ்ட்
போஸ்ட்லாம் வந்து ட்ரம்ப் ஒன்றும் கெட்டவர் இல்ல, இனவெறியர் இல்ல, நாட்டுக்கு நல்லது செய்ய நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சாம். இன்னும் சிலர் அவரை எல்லா காலத்தோட சிறந்த சமாதான பேச்சுவார்த்தையாளர், கிரேட்டஸ்ட் பீஸ் மேக்கர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னுலாம் புகழ்ந்து தள்ளுறாங்களாம். அமெரிக்க கொடிக்கு கீழே ஒரே உலகம் அப்படிங்கிற மாதிரி படமெல்லாம் கூட ஷேர் பண்றாங்களாம். இந்த மாதிரி சில ஆதரவாளர்கிட்ட இருக்கிற அந்த தீவிரமான ஒரு மாதிரி பக்தி மாதிரி ஃபாலோ பண்றத அவர் வந்து ஒரு வடகொரியா நிலைமை மாதிரி இருக்குன்னு, அது பார்க்க கொஞ்சம் கிரிஞ்சு இருந்துச்சுன்னு அந்த சோர்ஸ்ல சொல்றாரு.